தலைப்பே உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. கொள்கை முரண்பாடு அதிகம் உள்ள கூட்டணி அதானே சார்? அப்படியும் வச்சுக்கலாம். ஓகே, கொள்கை முரண்பாடுகள் குறைந்த கூட்டணி எது அப்படின்னு சார். இப்போ முதல்ல எனக்கு ஒரு விஷயத்தை கிளாரிட்டி பண்ணுங்கள் சார். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அல்லது அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிலாம் இருக்குது அதை முதல்ல முடிவு பண்ணிட்டீங்களா சார்? அதிமுக, பாஜக, தமாக இந்த மூன்றும் அந்த அணியில் இருப்பதை மூவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த அணியில் டிடிவி தினகரன் இருக்கிறார் அப்படின்னு பாஜக சொல்லுது. எடப்பாடி அதை ஏற்றுக்கிட்டாரா சார்? ஏற்றுக்கல. அந்த அணியில் தான் ஓபிஎஸ் இருக்கிறார் என்று பாஜக சொல்லுது. எடப்பாடி ஏற்றுக்கிட்டாரா சார்? ஏற்றுக்கல. அந்த அணியில் தான் பாமக இருக்குது அப்படின்னு பாஜக சொல்லுது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அதை ஏற்றுக்கொண்டாரா? இவ்வளவு சிக்கலை வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அது இருக்கின்ற பொழுது அந்த பஞ்சாயத்து என்ன முடியலை. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் கொள்கைக்கு போவீங்க. கொள்கை எது நிறைய, எது முரண்பாடு, எது குறைபாடெல்லாம் அப்புறம்லாம் பேசணும். ஸோ கூட்டணியே இன்னும் அங்கே உறுதியாகவில்லை. கூட்டணியிலே இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஒன்று கேட்குறேன். இதெல்லாம் சேர்ந்து எப்படியோ திமுக வீழ்த்தணும்னு நீங்கள் எல்லாம் நாளைக்கு ஒரு அணிக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுப்போம் சார். ஒரு வாதம், தேர்தல் பரப்புரை நான் இங்கே எழுதி தரேன், உறுதியாக சொல்கிறேன். எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு ஆதரவாக எல்லா தொகுதிகளிலும் நிச்சயமாக ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வார், மாற்றுக்கருத்து இல்லை. மதிமுக தோழர்களுக்காக இடதுசாரிகள் பிரச்சாரம் செய்வார்கள். திமுக வேட்பாளர்களுக்காக எழுச்சி தமிழர் பரப்புரை செய்வார். எல்லா தலைவர்களும் எல்லோருக்கும் பரப்புரை செய்வார்கள். டிடிவி தினகரன் நிற்கிற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரா? சரி, பண்ணா அது ஓகே. அது அந்த அந்த உறுதியை யார் கொடுக்கணும்? எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும். இப்போ நீங்கள் அப்போ திமுக அணியில் முரண்களே இல்லையா அப்படின்னா ரெண்டு விஷயம் சார். நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விசிக சுட்டி காட்டுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய போதாமைகளை இடதுசாரிகள் சுட்டி காட்டுகிறார்கள். இது வேறு. இது எல்லா கட்சியும் செய்ய வேண்டிய கடமை, அதை செய்கிறார்கள். தக்காளி சட்னி அது அப்படி இல்லை சார். கொள்கை என்பது வேறு சார். நிர்வாக ரீதியால் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு தவறை சுட்டி காட்டுவது என்பது நிர்வாக சிக்கல்.